கல்வி மனிதனின் மிகப்பெரிய செல்வம் என்றும் தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகளை உலக தரத்திற்கு உயர்த்த அரசு உறுதியாக செயல்படும் எனவும் அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு இருக்கைகள் வழங்கும் விழாவில் அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா, தானும் அரசு பள்ளி தமிழ் வழிகள் படித்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். தமிழ் வழிகள் படித்ததை பெருமையாக நினைக்கிறேன் என்று கூறினார். கடந்த 60 நாட்களில் மட்டும் சுமார் 3000 புத்தகங்கள் எனக்கு பரிசாக வந்திருக்கிறது. இதை அரசு பள்ளிக்கு தானமாக கொடுக்கும் போது நூலகம் அமைக்க உதவிகரமாக இருக்கும் என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்தார். கல்வியுடன் இணைந்த விளையாட்டு மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முக்கிய கருவி என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் சத்துணவு ஊழல், மூட்டை ஊழல், கட்டுமானத்தில் ஊழல், அரசு துறையில் பணம் இல்லாமல் இல்லை, ஒதுக்கப்பட்ட பணம் முறையாக செலவு செய்யப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். என்னை வளர்த்ததே கவர்மெண்ட் தான். நான் ஒரு அரசு பள்ளி மாணவன், ஸ்போர்ட்ஸ் கோட்டால படிச்சு வளர்ந்தவன். மேடம் ஜெயலலிதா ஸ்கீம்ல நேரு ஸ்டேடியத்துல அரசு தான் என்ன தடுத்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு மேடம் கூப்பிட்டவனே, சகோதரர் கல்வி அமைச்சர் கூப்பிட்டோன்னே, எடுத்தவொடனே இங்க வந்தேன். நான் உங்களெல்லாம் பார்க்கணும், என்ன மாதிரி பில்டிங் கட்டணும், இங்க நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த 200 வருஷம் ஸ்கூலை நம்ம அடுத்தது எப்படி உலக தரத்துல உயர்த்தணும், உங்களுக்கு என்ன வேணும் முடிச்சுட்டு மேடையில பேசுறதுல உங்களெல்லாம் பேசிட்டு, நான் அமைச்சர் இங்க வந்து பார்த்துட்டு சத்துணவு கூடத்துக்கெல்லாம் போயிட்டு உங்களோட இருந்துட்டு இந்த ஸ்கூலை எப்படி மாத்தணும், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலையும் எப்படி மாத்தணும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியாதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க நாளைக்கு ஒரு பெரிய மினிஸ்டர் ஆக முடியாதா? ஒரு பெரிய IAS ஆஃபீஸர் முடியாதா? IPS ஆஃபீஸர் முடியாதா? அந்த விதையை அதிகமா கொண்டு போகணும். முன்னதாக பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கை, தமிழ் ஆர்வம், தலைமைத்துவ ஆளுமை ஆகியவையை கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவ மாணவிகளுக்கான தேவைகளை போட்டி போட்டு செய்து தர அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். நம்ம அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் உங்களை சேர்த்தப்ப எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துறங்க. தன் குழந்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா அப்பா அம்மா, தன்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கணும்னு நினைச்சா அவங்க தான் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். அவர்களினுடைய கவனம் முழுக்க உங்க மேலதான் இருக்கும். பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நாங்க செய்வோம். உங்களுக்கு தேவைப்படுற அடிப்படை வசதிகள், கல்வி சார்ந்த விஷயங்கள் அத்தனை நீங்க கேட்க வேணாம், அது போட்டி போட்டு நாங்க செய்வோம். பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கங்க, தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக்கங்க, தலைமைத்துவ ஆளுமை வளர்த்துக்கங்க.